தொடர்ச்சியா அது நடந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு கட்டத்துல ஆதங்கம் வந்துரும்ல. ஒரு கட்டத்துல இப்ப நானும் ஆதங்கம் தான் பட்டேன். வெளி உலகத்துக்கு இஸ்லாத்த பத்தி இவ்வளவு சிறப்பா பேசக்கூடியவங்க, ஒரே ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இத்தனை வருஷம் நமக்கு வந்து ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நான் பேசக்கூடிய மேடைகளுக்கு என்கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தொடர்புகளை என்கிட்ட கேட்கறவங்கள்ட்ட பெரிய சில நம்பர் கொடுப்பேன், கான்டாக்ட் பண்ணி விடுவேன். அவங்களுக்கும் சில நம்பர்ஸ் கொடுப்பேன். சில தொடர்புகள்லாம் பின்னாடி அவங்க வளர்ந்துட்டாங்க, நிறைய பெரிய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த மேடையிலையும் குறிப்பிட்டு அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, தம்பி நீ வந்துடாத அப்படின்னு. என்ன காரணம்? சாதிய அடிப்படையில நான் என்னுடைய சமூகமும் நானும் மேலானவன்ற சிந்தனை தான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன இருக்க போகுது அது பின்னணியில? அது சொல்லிக்காம கூட அந்த கூட்டத்துக்கு போலாம் இல்லையா? கஷ்டமா இருக்கும். தர்ம சங்கடம். நான் விரும்பாத இடத்துக்கு நம்ம போய் அவங்களுக்கு எதுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஏதோ ஒரு கட்டத்துல ஆதங்கப்பட்டு தான் நான் வெளியே வந்தது. இது அண்ணன் பேசலைன்னா நம்ம அதை பேச போறது கிடையாது. சரி, இப்ப அவரு உங்க பின்னணியில கருப்பணி பண்ணிருக்காரா? பேச சொல்றாரா? அண்ணன் கருப்பணி பேசினதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு தகவல் வந்து அண்ணன் என்ன எது விவரம் கேட்டேன். அதை பூரா பார்த்தேன். அதுக்கு 2வது நாள் புதன்கிழமை பேச நினைக்கிறேன் அண்ணன் உங்களோட பேசினது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில எனக்கு பெரியச்சி ஃபோன் போட்டாங்க. ஒரு 10:30 மணி இருக்கு, காலையில 10:30 மணிக்கு ஃபோனை போட்டு, இந்த தம்பி இந்த மாதிரி அண்ணன் இந்த விஷயங்கள்லாம் பொது வெளியில பேசிட்டு இருக்காங்க, உன்னைய பத்தி பேசியிருக்கிறாங்க, உங்ககிட்ட யாராவது ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது தொடர்பு கொண்டா எனக்கு அதுக்கு இந்த சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு யாரையும் நீ என்கரேஜ் பண்ணாத அப்படின்னு எனக்கு ஃபோன் போட்டு பெரியச்சி சொன்ன உடனே எனக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லணுன்ற எண்ணம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை, சிந்தனை இல்லை. ஆனா உங்ககிட்ட நல்லா தான் பழகுறாரு, பேசுறாரு. ரொம்ப அழகா பழகுவாங்க, நல்லா பழகுவாங்க. வீட்டில் போயிருப்பேன், எல்லாம் பேசுவேன், எல்லாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். திரும்ப என்னை வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது திரும்ப நீ வந்துரு, திரும்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடுமையான அழுத்தம். எங்க பெரிய பிச்சி எங்க வீட்டுல இன்னொரு கேரக்டர் இருக்குது. அப்படி பெரிய பிச்சியை வளத்துல வச்சு எங்க ஆட்சியை, எங்க அக்காவை இடத்துல வைக்கணும். அவங்க பேர் மெய்யம்மை. இதுல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல டிப்டி எடிட்டரா இருந்தாங்க. இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி டெக்கன் கிரானிக்கல்ல இருந்தாங்க, அதுல ஹிந்துல இருந்தாங்க. இதே சிந்தனை உள்ள ஆளுதான் வீட்டுக்குள்ளார. எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கடி அப்படின்னா, என்னுடைய சகோதரி கொடுத்த நெருக்கடி இன்னைக்கு வரைக்கும். எங்க மதுரையில் எங்க வீடு இருக்குது. நான் போய் 10 வருஷம் ஆச்சு. பழனி தம்பி வந்தான்னா நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை என்னை வரவிடாம எங்க அப்பச்சியும் ஆத்தாவும் பிள்ளைகளை, அவங்க பேரம்பேத்தி என்னுடைய பிள்ளைகளை கடைக்கு கூட்டுற சொல்லுவாங்க. எங்க அம்மா கடைக்கு வருவாங்க, கடைக்கு வந்து தான் பார்த்துட்டு போவாங்க. அக்காவுக்கு பயந்து அந்த இவங்க 2 பேரும் தான் எனக்கு பெரிய ஒரு நெருக்கடி. அது கிட்டத்தட்ட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கிறீங்க. பிரிஞ்சுதான் இருக்கிறேன். நம்ம விரும்புறது அதுல. இப்ப என்னுடைய மற்றவங்க யாருமே இதை வந்து இப்ப இவங்களுடைய தடை செய்யறதுனாலதான் மத்தவங்க யாரும் நம்ம பக்கத்துல வர்றதில்லை. அண்ணன் பழனி அண்ணன் வந்து பப்ளிக் ஃபிகர், எல்லாருமே அவங்களை கூப்பிடுவாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும். எல்லாருமே நம்ம பப்ளிக் ஃபிகர் இல்லை, ஆனா குடும்பத்துக்குள்ள நிகழ்வுகள்ல கூப்பிடணும்னு விரும்புவாங்க. 2 பேருடைய அழுத்தத்தின் காரணமாக யாரும் அதை பெருசா நம்மளை கூப்பிடுறது இல்லை.